அல்லேலூயா. ஒரு எரிச்சலாக இருக்கு. அல்லேலூயா. நீங்க உஷாராக இருக்கிறீங்க. ஒரு சூடா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா தான் சூடா இல்லையா? சூடா இருக்கே இல்லையா? அதுக்கு அல்ல சொல்லு, எரிச்சலாக அல்லேலூயாவா? சரி, பரவாயில்ல, கவனிங்க. நல்ல ஒரு பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார் சொல்லுவோம். ஒரு பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார் சொல்லுவோம். சங்கீத புஸ்தகம், இந்த மாதத்து வாக்கு சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 68:20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. நல்ல பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு ரட்சிப்பை எப்படி அருளி செய்கிறீர், எப்படி எங்களை மரணத்துக்கு விலக்குகிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் கண்டுகொண்டு அதன் மூலமாக நாங்கள் இன்னும் கர்த்தாவே ரட்சிப்பை அருளி செய்கிற உம்முடைய மகிமைக்குள்ளும் உம்முடைய கிருபைக்குள்ளும் உம்முடைய இரக்கத்துக்குள்ள தயவுக்குள்ளும் நாங்கள் புகுந்து கொள்ள, அல்லட்ட ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள, அதன் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களை எப்படி ரட்சித்து மேன்மைப்படுத்தி அதனை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, சாட்சியாக இருக்க நீ கிருபை பாராட்ட செபிக்கிறோம். பிரசங்கிற என்னோடு பேசுங்க, என்னை அப்படி உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். இன்னொருத்தர் வாசிப்போம். இன்னொருத்தர் வேற ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் வாசித்தா போதும். ஆண்கள் ஒருத்தர் வாசிக்க பிரதர். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், ரட்சிப்பை அருள் செய்கிறார். அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய சரத்து என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய என்ன சொல்லுது சாரம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எல்லாம் கூகுள் சொல்கிறாங்களே, கூகுள் சொல்கிறாங்களே, நம்மளும் கூகுள் போய் தேடி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு வசனத்தை வச்சு அப்படி தேடி பார்க்க ஆசை இல்லை. ஏதாவது சரித்திரமாக என்ன சொல்லுதா, இதை குறித்து என்ன சொல்கிறான்னு சொல்லி ரட்சிப்புன்னு சொல்லி தமிழில் போட்டு அதை தேடி பார்த்தேன். அது தேடி பார்த்தா அதில் சொல்லுது பாருங்கள், ரட்சிப்புக்கு பற்றி சொல்லு எல்லாம் இன்னும் எழுதி வேணா வச்சுங்க, அல்ல விட்டால் கத்த நல்ல மனசில் வச்சுங்க. ரட்சிப்பு சால்வேஷன் என்பது துன்பம், ஆபத்து அல்லது தீய விளைவுகளிலிருந்து காப்பாற்றுதல் அல்லது விடுவிக்கப்படுதல். ரட்சிப்பு என்பது துன்பம், ஆபத்து அல்லது தீய விளைவிலிருந்து காப்பாற்றப்படுதல் அல்லது விடுவிக்கப்படுதல் என்பது ரட்சிப்பு. இரண்டாவது மீட்பு. ரட்சிப்பில் மீட்பு என்பது மனிதர்களை பாவத்தில் இருந்தும் அதற்கான தண்டனையான நித்திய மரணத்தில் இருந்தும் விடுவிப்பது. நான் மறுபடியும் படிக்கிறேன். மீட்பு என்பது மனிதர்களை பாவத்தில் இருந்தும் அதற்கான தண்டனையான நித்திய மரணத்தில் இருந்து, பிராக்கெட்டில் போட்டிருக்குது, கூகுளில் போய் படித்து பாருங்கள், போட்டிருக்கு நரகம் அப்படி போட்டு இப்படி நரகத்தில் விடுவிப்பது. மூன்றாவது புதிய வாழ்க்கை. ரட்சிப்பில் பார்த்து முதல்ல ரட்சிப்பு, ரெண்டாவது மீட்பு, மூன்றாவது புதிய வாழ்க்கை. அந்த புதிய வாழ்க்கை பாருங்கள், கடவுளின் அன்பையும் கிருபையையும் பெற்று அவரோடு நித்திய உறவை ஏற்படுத்திக் கொள்வது. புதிய வாழ்க்கை என்பது கடவுளின் அன்பையும் கிருபையையும் பெற்று அவருடன் நித்திய உறவை ஏற்படுத்திக் கொள்வது. நான்காவது பாதுகாப்பு. ரட்சிப்பில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு, மீட்பு, புதிய வாழ்க்கை, நான்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு போட்டு பாருங்க. தினசரி வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து தெய்வீகமாக பாதுகாக்கப்படுதல். ஆஹா, இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. பாதுகாப்பு. தினசரி வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து தெய்வீகமாக பாதுகாக்கப்படுதல் ரட்சிப்பு.
அடுத்தால பாருங்க, கிறிஸ்தவ முறைப்படி பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த ரட்சிப்பு மனித குலத்திற்கு கிடைக்கிறது. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை விசுவாசம் பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மனித குலத்துக்கு கிடைக்கிறது. கடவுளின் இந்த இலவச பரிசை இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறாராம். இந்த இலவச பரிசை விசுவாசம் மற்றும் மனம் திரும்புதல் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தரி உள்ளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த ரட்சிப்பு மனிதருக்கு கிடைக்கிறது. கடவுளின் இந்த இலவச பரிசை விசுவாசம் மற்றும் மனதின் மூலமாய் பெற்று கொள்ள முடியும். எழுதிக்கிட்டா சரி, யார்ட்ட ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, யார்ட்ட கேட்டால் சொல்லுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த ரட்சிப்பை எப்படி அருள் செய்கிறார், என்பதை குறித்து நான் ஒரு 3 நபரை குறித்து பேச நினைக்கிறேன். டைம் இருக்கான்னு தெரியல, இருந்தால் பேசுவாள், 2 பேர் பேசிடுவேன். முதலாவது ஆண்டவர் வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்துக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 30 எழுதி வாசி சொல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரைக்கும் யாரை ஒருத்தர் வாசிங்க. இல்லை நானே வாசுறேன், மேலே போட்டு நானே வாச லேட்டாக பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த ரட்சிப்பை அருள் செய்கிற தேவன் எப்படி இருக்கிறார் பாருங்க. நானே அவர், யார்? கர்த்தர் சொல், நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பார்க்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துக்களின் மாம்சத்தை பட்சிக்கும். ஜாதிகளேன்னு சொல்லும்போது அதாவது சகல ஜனங்களின் அர்த்தம். அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்கார இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவர் ஆவார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன கட்டளை மீறும் பொழுது, அந்த கட்டளை மீறினால், கற்பனை மீறினால் என்ன செய்வேன், நான் எப்போ ஏற்பட்டவன் கர்த்தர் சொல்கிறார். இப்போது ரட்சிப்பை அருள் செய்கிறவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கருணை உள்ளவர், காருண்யம் உள்ளவர். ஆனால் அந்த ரட்சிப்பை அருள் செய்கிறவரே நியாயாதிபதியாய் வரப்போகிறார். என்ன பண்ண போகிறார்? நியாயாதிபதி வரப்போகிறார். அப்போ நியாயாதிபதியாய் வரும்பொழுது என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லப்பட்டு இது ஏசாயாவில் சொல்ல 10 நாட்களில் பார்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு ரட்சிப்பை எப்படி அருள் செய்கிறார், ரட்சிப்பை எப்படி அருள்கிறார் என்பதை குறித்து ஒரு 3 பேரை பார்க்கலாம் நினைக்கிறேன். இதற்கு ஆதாரமாக முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் அதில் போட்டுக்கு பாருங்கள், வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் நினைக்கிறாமா, 10 வசனம் 11 வசனம் இருக்குது பாருங்கள். நானே வாசிக்கிறேன், நீங்கள் யார் வாசிக்க, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால்
ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் இயேசு பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. நாங்களும் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களை மாற எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை அருளுகிறவர். அப்போ ரட்சிப்பை யாருக்கு அருளுகிறார்? எல்லோருக்கும் அருளுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட பார்த்தீங்கன்னா நாம் தான் கணக்கு போட்டு பேசுவோம், திட்டம் போட்டு பேசுவோம், அல்லாவிட்ட கூட்டல் கழித்தல் போட்டு பேசுவோம். இது பேசுனா நல்லதா, நல்லது இல்லையா, பேசுனா நல்லதா, நல்லது இல்லையா அப்படி பேசுவோம். அப்புறம் ஏதோ ஆதாயம் இருக்குமா, ஆதாயம் இருக்காதா அப்படி பேசுவோம். அல்லாவிட்ட ஏதாவது நஷ்டம் வருமா, இல்லை நம்ம பேர் கெட்டு போயிடுமா, இல்லை நமக்கு ஏதாவது வீண் பழி வந்துடுமா, வீண் பட்டம் சுமத்து எல்லாம் நம்ம கணக்கு போட்டு நிறைய பேசுவோம். இயேசு கிறிஸ்து அப்படி யாரையும் பட்சபாதத்தோடு பேச மாட்டார், பாரபட்சத்தோடு பேச மாட்டார். இயேசு எல்லாட்டும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அல்லேலூயா. அப்போது இங்கே ஒரு மனுஷன், அவனை சொல்லப்பட்ட முதல்ல அவன் ஐஸ்வர்யவான்னு சொல்லப்பட்டது. அவன் அரசியல் ஒரு உயர் பதவியில் இருக்கிறான்னு சொல்லப்படுது. அவன் வந்து டேக்ஸ் கலெக்டர்னு சொல்லப்பட்டு அதில் தலைவனாக இருக்கான்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு உயர் பதவியில் ஆஃபீஸராக இருக்கிறான், ஒரு ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். அப்போது அவன் வந்து என்ன பண்ணுறது, தன்னுடைய அந்த பதவியை பயன்படுத்தி அந்த அந்த என்ன சொல்கிறது, அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவன் நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அதில் அநியாயமாகவும் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அவனுடைய அறிக்கை சொல்லுது, அநியாயமாகவும் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அது மட்டுமல்ல, நிறைய சொத்தும் சேர்த்துருக்கிறான். அப்போது கவனிக்க, உலக பிரகாரமாக பார்த்தால் அவன் செல்வந்தன், ஐஸ்வர்யவான், ஞானவான், திறமைசாலி, அறிவாளி, புத்திசாலி. கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன நினைப்பு தெரியுமா, நான் பணக்காரன் ஆகிட்டா எல்லாருக்கும் வாரி வழங்கிடுவேன்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நினைப்பு இருக்குது, நான் மட்டும் பணம் இருந்தால் என்ன பண்ணுவேன், வாரி வழங்கிடுவேன். நடக்கவே நடக்காது. பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். அப்போ ஏன் அப்படி சொன்னார்? கவனிங்க, யாருக்கு பணம் வேணும், பண ஆசை இருக்குதோ, யாருக்கு பணம் வேணும் விரும்புகிறாங்களோ, அவங்க பணத்தை ஒளிச்சு வைப்பாங்க. ஒன்று பேங்கில் போட்டு வைப்பாங்க, அல்லது வட்டி கொடுத்து சம்பாதிப்பாங்க, அல்லது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில நல்லவங்க இருக்கிறாங்க, தங்கத்தை வாங்கி வச்சுருவாங்க. தங்கத்தை இப்போலாம் தங்கம் வாங்க முடியாது, ஆனால் வாங்கி வச்சுருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏன்ட்ட பரவாயில்ல, ஏன்ட்ட இருக்குது, எனக்கு இவங்கெல்லாம் ஒன்று என்ன கைவிட்டு போனால் என்கிட்ட இருக்குது, எனக்கு 100 சவரம் வச்சுருக்கிறேன், நான் எங்கள் வீட்டுக்காரன் அதை என்ன பண்ணுவோம், பேங்கில் வச்சு அல்லது என்ன பண்ணுவோம், நாங்கள் விற்று பேங்கில் போட்டு சாப்பிட்ருவோம். அப்படிலாம் சில கெத்து இருக்குது, அந்த ஒரு கெத்துலாம் இருக்குது. கவனிங்க, பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது, தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போது ரட்சிப்பை கர்த்தர் யாருக்கு அருள் செய்கிறார் என்றால், நாம் நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யவானுக்கு இல்லை, ஏழைக்கு இல்லை, எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அப்போது இவன் சமுதாயத்தில் அங்கே அவன் நடந்து போகும்போது சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பட்டம் வாங்கியிருக்கிற சமுதாயத்தில்? பாவி பையன் வந்தான் பாருயா, ஒன்றும் வீட்டில் எல்லாம் டைல்ஸ் சும்மா சாதாரண டைல்ஸ் போட்டிருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ டேக்ஸ் போட்டான் அப்படி சொல்கிறோம்ல, நம்மலாம் சொல்கிறோம்ல, டேக்ஸ் போட்டான், வரி போட்டாங்க. அந்த வரி தான், அந்த வரி வசூலிப்பவர் தான், வரி வசூலிக்க தலைவன் தான் இவர். அப்போது இவர் நினச்சா வரியை குறைக்கலாம், இவர் நினச்சா வரியை கூட்டலாம்,
ரொம்பவும் கூட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான பொறுப்பில், ஒரு மேலான பொறுப்பில் இருக்கிறார். அப்போது இதன் நிமித்தமாக அவர் என்ன வாங்கியிருக்கார், பேர் என்ன வாங்கியிருக்கிறாரு, பாவின்னு பேர் வாங்கியிருக்கார். அப்போது சமுதாயத்தில் பாவின்னு பேர். அப்போது அதுக்கு அடுத்தால சமுதாயத்தில் பணக்காரன்னு பேர், செல்வந்தன்னு பேர், உயர்ந்த பதவி இருக்கிறான்னு பேர், அது மட்டும் இல்லை நல்ல சொத்துக்காரன்னு பேர், சொத்துக்காரன் பேர். அப்போது இப்படிப்பட்டவருக்கு என்ன கவலை, ஒரு கவலை இருக்காதுல்ல. இப்படிப்பட்ட ஏதாவது கவலை இருக்கும், இருக்குமா? ஆனால் நிறைய பேர் நினைக்கிறேன், ஆணு பொண்ணு நினைக்கிறேன் தெரியுமா, நான் நினச்சி நான் மட்டும் நினச்சி நடந்துட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன். அதான் நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய செல்வந்தன் அவர் ஊர்லேருந்து இன்னொரு ஒரு பிஸ்னஸுக்காக வந்திருக்கிறார். ஒரு பிஸ்னஸுக்காக வந்திருக்கிறாரு. பிஸ்னஸுக்கு வரும்போது எக்கச்சக்கமாக பணம் கொண்டு வந்திருக்கிறார். பணம் கொண்டு வந்து அவர் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறார். ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கும்போது அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அவர் டிரைவர் வாங்கிட்டு வந்து, ஐயா இல்லைங்க, இந்த 5 கோடி பணம் இருக்குது, நீங்கள் பத்திரமா வச்சுங்க, அப்படி பார்த்துங்க, ராத்திரிலாம் இது பண்ணாதீங்க, ஏதாவது திறந்து வந்து விட்றாதீங்க, இதை சொல்லிட்டு போயிட்டான். இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஊர்லன்னா அவர் சந்தோஷமாக இருந்தார். இன்னொரு ஊராச்சு வெளியே வந்தோடனே இவர் தூக்கமே வரல. தூக்கம் வரல. என்ன பண்ணார், டக்குன்னு அப்படி உலாவி பார்த்துக்காரு, ஜன்னல் வழியாக பார்த்துக்காரு, பால்கனின்னு பார்த்துருக்காரு. பால்கனி நிற்க பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை ரிக்ஷா, அதை ரிக்ஷா ஓட்டுறவன், அந்த ரிக்ஷா ஓட்டுறாள் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ரிக்ஷா சீட் இருக்குல்ல, அந்த ரிக்ஷா சீட்டில் முதுகு வச்சு அந்த ரிக்ஷா ஹேண்டில் பாரில் தலையை வச்சு பின்னாடி கால் நீட்டு அப்படி தூக்கியிருக்கான். இந்த மனுஷன் பார்த்தோன்னே பொறாமல் வந்துச்சு. இந்த மனுஷன் இதை பார்த்தோன்னே, அட பாய் மனுஷன், நமக்கு இவ்வளோ ஏசி ரூம் இருக்குது, இவ்வளோ என்ன சூட் ரூம் இருக்குது, இந்த சூட் ரூமில் நமக்கு தூக்கம் வரல, இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பெட்டுக்கிட்டு இருக்குது. அவன் எதுதான், அவனுக்கு பெட்டு எதுதான், சீட் எவ்வளோ பெருசு இருக்கும், ரிக்ஷா சீட் எவ்வளோ பெருசு இருக்கும், இந்த இவ்வளோ பெருசாக இருக்கும், பெட்டு மாதிரியே இருக்குது. இல்லை இவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 1/2 அடி 1 அடி தான் நிற்கும், அவ்வளோதான். அதில் முதுகு வச்சு தலை ஹேண்டில் பாரை வச்சு நீட்டி தூக்குறான். அதனால பொறாமல் வந்துருச்சு. பொறாமல் வந்தோடனே காலைல டிரைவர் வந்துருக்கிறார். வந்து, ஐயா அவர் இன்றைக்கி வரலையா, நாளைக்கு தான் வராராம், இடம் பஸ் இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் வரார். அடப்பா இன்றைக்கி நான் தூங்க முடியாதா அப்படின்னு சொல்லி, ஏன் சார் தூங்க முடியல, நல்லா தூங்க முடியாது தானே, இல்லைப்பா தூக்கமே வரலப்பா அப்படின்னு. அப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஆமாப்பா நான் தூக்கம் வரல, தூக்கம் வெளியே பார்த்துட்டு இருந்தேன், இந்த ரிக்ஷாக்காரன் பார்ப்பேன் எப்படி தூக்குறான் அவன், இந்த ரிக்ஷாவில் தூக்குறான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன அந்த டிரைவர் சொல்லி அவன் கிண்டல் பிடிச்ச போகுது, என்ன மாதிரி கிண்டல் பிடிச்ச பேர் இப்பொழுது அவன் என்ன சொல்லிங்க, ஒன்றும் இல்லையா, அவன் தூக்கத்தானே கெடுக்கணும் உங்களுக்கு, கொண்டாங்க ஒரு அந்த பெட்டியில் சும்மா ஒரு 1 லட்ச ரூபா போட்டு எனக்கு கொடுங்க, அந்த பெட்டி எடுத்து 1 லட்ச ரூபா போட்டு கொடுங்க, அவனை கொடுத்துடலாம். ஏய் என்ன கொடுங்க ஐயா பாருங்க அப்படின்னு. அவன் போய் அந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த ரிக்ஷா எப்பா இதில் 1 லட்ச ரூபா வரைக்கும் பத்திரமா வச்சுக்க, நாளைக்கு நான் வாங்கி வரணும், ஒரு பரிசு தரேன்ட்டான். அவன் ராத்திரியில் பார்த்தா என்ன பண்ணுறான், தூங்காமல் உட்காந்துட்டே இருக்கான். இவர் பார்த்தார், யார் அந்த ஓனர் பார்த்தார், ஓஹோ இதான் கணக்கா, அவன் தூக்கத்தை கெடுத்தார். யார் அவன் எவ்வளோ சந்தோஷப்பாரு, அவன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். உடனே காலையில் அவர் வந்திருக்கான், அவன் சொல்லிட்டான், இந்த பெட்டி இப்படி முதல்ல எனக்கு காசு ஒன்று வேண்டாம், ராத்திரியில் தூக்கம் போச்சியா, ராத்திரியில் எனக்கு தூக்கம் போச்சு. அப்போ கவனிக்க, நம்ம எல்லாம் நினைக்கிறது தெரியுமா, நாம் இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மை நினைக்கிறோமோ அதனால் சந்தோஷம், அதனால் சமாதானம், அதனால் அது கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட, நாம் வாழ்வதற்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவிக்கிற பொருட்கள் பணம் தான். அது பெருசு இல்லை. பெருசு எதுனா கர்த்தர் அருள் ரட்சிப்பை பெறுவதுதான். அப்போ இந்த மனுஷனுக்கு இயேசு வர்றாருப்பா அப்படின்னு கேள்விப்பட்டார். யார், இந்த சகைகள் மனுஷன். அவனுக்குள்ளே கேள்விப்பட்டவொடனே என்ன பண்ண, எப்படியாவது இயேசுவை பார்த்தோன்னு பார்க்குறான். ஏன்னா எல்லாரும் இயேசு பற்றி பெருசாக பேசுகிறாங்களே, நான் போனேன் இந்த நான் இப்போ பெரும்பாலும் சரி போய் தொட்டிச்சு சுகமாகிடுச்சு, 18 வருஷமாக கூனியாக இருந்தவன் நிமிர்ந்துட்டா, அப்புறம் 5 10 2 மணி எடுத்து 5000 பேர் போச்சுட்டான்னு சொல்கிறாங்க. அவன் எல்லாம் கேட்டு எப்படியாவது அவரை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. இவன் குள்ள மனுஷன். எப்படிப்பட்டவன், குள்ள மனுஷன். அவன் குள்ள மனுஷன் பார்க்க முடியாது. கூட்டம் பேர் எப்போதும் இயேசு கிறிஸ்து வந்தால் ஒரு கூட சாப்பிட்றதுக்கே வரும், ஒரு கூட்டம் கேள்வி கேட்க வரும், ஒரு கூட்டம் ரட்சிக்க வரும், ஒரு கூட்டம் அவர்கிட்ட இன்னும் அறிவை பற்றுக்கலாம், ஞானத்தை பற்றுக்கலான்னு வரும். அப்படி நல்லா பேசுகிறாரு, அப்படி 4-5 விதமான கூட்டம் வரும். அப்படி கூட்டம் சூழ்ந்துருப்பா இவனால் பார்க்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணால், இவர் எப்படியா பார்த்து என்ன பண்ணால், ஒரு காட்டத்தி பற்றி அவர் வர வழியை பார்த்து ஒரு காட்டத்தி பற்றி ஏறிட்டான். கவனிங்க, காட்டத்தி பற்றி ஏறி உட்காந்துருக்கவனுக்கு பாருங்கள், நம்மளாம் என்ன நினைப்போம், ஆஹா இம்மா ஒரு கூட்டம் போகுது, நல்ல வேலை நம்ம எங்கே ஏறிட்டோம் என்ன நாளும் அப்படி தான், நல்ல வேலை நான் எங்கே இப்போ நான் நல்லா பார்க்குறேன் பார், நான் நல்லா இன்றைக்கி பாருங்கள், நான் நேற்றுக்கு இன்றைக்கி காலையில் போய் மேலே அப்படி கொஞ்சம் 2 ஜோம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணி பார்த்தேன். மேலே இருந்து பார்க்கும்போது கீழே பார்த்தா அது பிரம்மாண்டமாக தெரியுது. அதான் சில பசங்க மேலே இருந்து கீழே வர முடியாங்க போல தெரியுது. மேலே போய் உட்காந்து பாருங்கள், இங்கே பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியுது. எப்போ மேலே உட்காந்து நல்லா தெரியும் போல் தெரியுது. அதான் டிரைவர்லாம் பார்த்து, இப்போ லாரி டிரைவர் பஸ் டிரைவர்லாம் பார்த்தா அந்த சின்ன வண்டியை பார்த்தா பயப்படாமல் என்ன பண்ணா பக்கத்தில் ஆணை அடிக்கிறான் பாரு, பயந்து என்ன பண்ணான், சில கீழே விழுந்தான், சில செத்தும் போகிறான். கவனிங்க, அப்படி தெரியுது. அப்போ மேலே ஏறிட்டான். பேர் இயேசு வரார் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆகா, இவர் தான் இயேசு அப்படி எல்லாமே கற்பனை பண்ணியிருக்கான். கற்பனை பண்ணி பார்த்துட்டு போது கவனிங்க, இயேசு என்ன பண்ணார், நேரம் வந்தால் நின்றுட்டு என்ன பண்ணார், சகைவே இறங்கிவான்னு கேட்டார். இயேசுக்கு அவன் பேர் எப்படி தெரியும்? இயேசுக்கு அவன் பேர் எப்படி தெரியும்? ஏம்மா, உங்கள் வயிற்றில் குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும். நான் என் அம்மா வயிற்றில் உருவாக்கணும், என்னை பற்றி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சிலெல்லாம் எனக்கு குழந்தை இல்லையா, உன் குழந்தை இப்போயே கர்த்தர் பார்த்துட்டார். குழந்தை இல்லாதவங்க சொல்கிறேன், குழந்தை 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, உங்களாம் சொல்கிறேன், உங்கள் வயிற்றில் குழந்தை இப்போயே கர்த்தர் பார்த்துட்டார். இன்னும் நிறைய பேர் புரியல. உங்கள் வயிற்றில் குழந்தை கர்த்தர் இப்போயே பார்த்துட்டாரு. அவர்கிட்ட தரும்படியே கேளு, அவர் கொடுத்துருவார். பாருங்கள், இப்போ இயேசு வராரு. இயேசு வந்தவொடனே பாரு, நின்றுட்டு என்ன, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் தங்க விடுன்றார். அடப்பா, என்ன சகைன்னு சொல்கிறாரு, என்ன இன்றைக்கு வா, இன்னைக்கு இறங்கிவான்னு சொல்லாது, சீக்கிரம் இறங்கிவான்னு சொல்கிறாரு, உன் வீட்டில் தங்கன்னு சொல்கிறாரா? என்ன எல்லாரும் இவெல்லாம் பாவிலாம் சொல்லிட்டு இருக்கான், என் வீட்டில் தங்க வராரா? அப்படின்னு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணா, கடற்கடன்னு வந்தான், இறங்கி என்ன பண்ணா, இயேசு கூட போகிறான். கவனிங்க. இயேசு என்றைக்கு நம் அருகில் வருகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய உள்ளான பாவெல்லாம் வெளியே வரும். அது வரைக்கும் வரவே வராது. இப்போ நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பாவத்தை மன்னியும் என் அக்கிரமத்தை மன்னியும் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் உண்மைதான். இயேசு உங்களை தொடும்போது, இயேசு உங்கள் அருகில் வரும்போது தான் நீங்கள் யார் என்பதை தெளிவாக புரிய முடியும். அப்போது கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறார் என்றால், என்னுடைய உள்ளான மனுஷனில் இருக்கிற எல்லா விதமான சுபாவ ரீதியாக, குணம் ரீதியாக, ஆசை ரீதியாக, விருப்ப ரீதியாக இருக்கிற தேவை அற்றவைகள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போட விரும்புகிறார். நாம் வெளி தோற்றமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் தெரிஞ்சு செய்த பாவத்தை மன்னிச்சிடும், தெரியாத செய்த பாவத்தை மன்னிச்சிடும், நான் கேட்க தெரிஞ்ச அத்தனை எனக்கு திருப்பி தந்து என்னை ஆசீர்வதியும். சில ஜெபம், நான் கேட்க தெரியாத திருப்பி தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் எனக்கு அதிகமாக ஜெபிக்க தெரியாது, இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா, உன்னோட ஆசீர்வாதத்தை நான் வாரி அள்ளி கொள்ளுகிறேன். இப்படிலாம் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. இயேசு கிறிஸ்துக்கு கவனிக்க வேண்டும். அதாவது நம்ம தாத்தாவை தெரியும், நம்ம அறிவுப்படி பார்ப்போம். எனக்கு எங்கள் நான் எங்கள் அம்மாவை பற்றி அம்மாவை பார்த்துருக்கேன், அப்பாவை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா பற்றி அம்மாவை நான் பார்க்கல, அப்பாவை பார்க்கல. என் பையன் வந்து ஜேக்கப் வந்து அம்மா 2 பேரும் பார்த்துட்டான். ஜோயில் பார்த்துட்டானா? ஜோயில் பார்க்க முடியல. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தான், ஆனால் மனைவியோட அப்பா அம்மா பார்க்க முடியல. அவன் அம்மாவை பார்த்தா அது அப்பாவை பார்க்க முடியல. அப்போ கவனிங்க, நமக்கு இவ்வளோ தான் தெரியும். மிஞ்சி போனால் தாத்தாவை தெரியும், தாத்தாவுக்கு தெரியும், தாத்தாவுக்கு அம்மா அப்பா வேணால் தெரியும். அப்போது ஆண்டவருக்கு சந்ததியே தெரியும். அவர் 1000 தலைமுறை பார்க்குறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அவனுக்கு பிள்ளை எத்தனை தலைமுறை தலைமுறை 1000 தலைமுறை பார்க்குறாரு. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், கீழே இறங்கி வந்துட்டான். வந்த உடனே பாருங்கள், ஏசு சும்மா அப்படி கூட போகிறார். கூட போகும்போது சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்தையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா எப்படி கொடுத்துட்றேன், நாளத்தினே திருப்பி தந்துடுறேன். அப்போது இவன் அநியாயம் செய்து அறிக்கை பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டேன், அநியாயம் செய்த. இப்போ கவனிங்க, நம்ம வந்து சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திறமையில், நம்மளோட அறிவில், நம்ம ஞானத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட நமக்கு ஏதாவது காசு கொடுப்பா வச்சுங்களேன், அந்த காசுக்கு செலவு பண்ண கணக்கு நல்லா காமிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? சில யாரும் நம்மகிட்ட காசு கொடுத்துருப்பாங்க, ஒரு 1 லட்சம் கொடுத்துருக்கோம் வச்சுங்களேன், 1 லட்சம் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணதையும் செலவு பண்ணாத சேர்த்து பில்லு தெரியும். இவன் அப்படிலாம் பில்லு போட்டவன், அப்படிலாம்
வில் போட்ட அப்படிப்பட்ட அநியாயம் உங்களில் இருக்கும் என்றால் அதை விட்டு வெளியேறது தான் ரட்சிப்பு. நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அவனுக்காக சொல்கிறேன் பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது இயேசு இன்றைக்கு இறங்கிவா அவனுக்கு தங்கன்னு சொல்லும்போது அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனசோடு தங்கும்படி போகிறார் சொல்லி முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடாடாடா, அநியாயத்துக்கு முன்னாடியே வேற என்ன சொல்லிட்டான்? ஏழைக்கு இறங்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஏழைக்கு. ஏன் ஏழைக்கு இறங்கினா? ஏழைக்கு இறங்குறவன், ஏழைக்கு இறங்குற மேலே ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தர் அதை திரும்ப தருவார். எது என்ன பண்ணான்? பாதியை கொடுத்தாங்க. யார் கொடுத்தான்? ஏழை கொடுக்க சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறான் பாருங்க, நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையே திரும்ப தருகிறேன். இப்போ நான் 1 லட்ச ரூபா வாங்கினேன், எவ்வளோ தரணும்? எவ்வளோ தரணும்? 4 லட்சமா? 4 லட்சம் 5 லட்சமா? 4 லட்சம் போட்டிருக்க, 1க்கு 4, அப்போ 4 ரூபா தானே. எனக்கு 5 லட்சம் கணக்கு வருது. சைடில் சொல்லுமா? 1 லட்சத்தை வாங்கினா 4 லட்சம் திருப்பி கொடுத்தா 4 லட்சம் கொடுக்கணுமா 5 லட்சம் கொடுக்கணுமாம்மா? ஏன்னா நீ சொல்லி தான் அந்த 95% மார்க் வாங்கியிருக்கா. சொல்லு, 4 தானே? அப்போ 4 தான். சரி, கவனிங்க. 1 லட்சம் வாங்கினா 4 லட்சம் தரணும். அப்போ ஒரு யார்ட்டையா வாங்கியிருந்தா என்ன பண்ணுறா? அப்போ கவனிங்க, இப்போ நம்ம யார்ட்டையாவது 10 ரூபா ஏமாத்திருந்தா இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபா ஏமாத்தி எவ்வளோ கொடுக்கணும்? 40 ரூபா. 100 வாங்கியிருந்தா 400 ரூபா. 1000 ரூபா வாங்கியிருந்தா 4000 ரூபா. கணக்கு போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அநியாயத்தில் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்புறம் அந்த ஒரு ஏழை கொடுத்தாங்க. ஏழை கொடுக்கன்னு சொன்னால் அப்போ ஏழைக்கு இறங்காமல் வந்து இப்போ ஏழைக்கு இறங்க ரட்சிக்கப்பட்டான். நம்ம ரட்சிப்புனா வெறுமனே அந்த பாவமன்னிப்பு ரட்சிப்பு மட்டும் இல்லை, இதெல்லாம் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் ரட்சிக்கப்படணும். அப்போ கவனிங்க, அடுத்த கீழே வாசி சொல்கிறேன் பாருங்க. கீழே சொல்கிறேன் பாருங்கள், எதை 4 திருப்பி கொடுக்குறேன். அப்போ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ கவனிங்க, ரட்சிப்பு எப்படி அருளி செய்கிறார்? இயேசு நீ பாவின்னு சொல்லவே இல்லை. கவனிங்க, இயேசு யாரையும் பார்த்து பாவின்னு சொல்லவே மாட்டார். சிலர் சொல்லுவாங்க நம்ம பாஸ்லாம் ஒன்று நல்லவருப்பா, அவர் யார் கடிதெல்லாம் பேச மாட்டார். வாழைப்பழத்தை ஊசி ஏற்ற பார்த்து ஏசுவார். வாழைப்பழத்தை ஊசி ஏற்ற மாதிரி பாசமாக வெட்டு 1 துண்டு 2. பாஸ்டம் என்ன பண்ண? வெட்டு 1 2 துண்டு 2. பாஸ்ட் அப்படி இல்லை. பாஸ்ட் எப்படி பேசுவார்? வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி பேசுவார். நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். இயேசு யாரையும் பாவின்னு தீர்க்கவே இல்லை. இயேசு யாரையும் பாவின்னு தீர்க்கவே இல்லை. இயேசு என்ன பண்ணுவார்? வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவார். கவனிங்க, அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இயேசு நம் அருகில் வருவது எவ்வளோ மேன்மை பாருங்க. அப்போ ஒன்று இயேசு என் அருகில் வரணும், அல்லாவிட்டா நான் இயேசு அருகில் போகணும். இயேசு அருகில் வர வேண்டும், அல்லாவிட்டா என்ன போகணும்? நான் இயேசு அருகில் போகணும். அப்போ தான் பாருங்க, ஏழைக்கு இறங்குவேன், அநியாயத்தை அறிக்கை திருப்பி கொடுத்துருவேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6 வயசு. அப்போது எங்கள் பாட்டி ஊரில் நான் படிக்கிறேன். எங்கள் அம்மா ஊரில் படிக்கிறேன். அப்போ எங்கள் பாட்டி வீடு வந்து, இப்போ நாங்கள் இந்த வீடுன்னு வச்சிங்களேன், அண்ணாதிர வீடு பிறந்த வீடு இருக்குல்ல, அங்கே மாதிரி ஒரு பாப்பா என் கூட படித்தா, ரூபின்னு ஒரு பாப்பா படித்தா. நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் ஒன்றா தான் 1ஆம் கிளாஸ் போவோம். 1ஆம் கிளாஸ் தான் போவோம். அது கிராமத்தில் அப்படி எல்லாம் அப்படி ஒருத்தர் வீட்டிலேருந்து எல்லாம் அப்படி கூப்பிட்டு போவோம். போய் திருப்பி வருவோம் எல்லாருமே. அப்படி போகும்போது நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவள் வரல. ரூபின்னு கேட்டால் வரல. அப்போ ரூபினுக்கு வரலன்னு சொன்னேன் அவங்க வீட்டில். அப்போ சொல்லுவாள், அந்த ஊரில் வந்து இப்போ நம்மளை மோரின்னு சொல்கிறேன்ல, பாத்திரம் கழுவுறது, அங்கே தூம்பாக்குழின்னு சொல்லுவாங்க. அங்கே தூம்பாக்குழின்னு சொல்லுவாங்க. அந்த தூம்பாக்குழி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10 பைசா கிடக்குது. எத்தனை பைசா கிடச்சி? 10 பைசா கிடச்சி. அந்த 10 பைசா 10 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். யாருக்கும் சொல்லலை, அவளுக்கும் சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. 10 எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அது 6 வயசு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 30 வயசு மேலே ஆயிடுச்சு. 6 வயசு நடந்தது, இப்போ 30 வயசு மேலே ஆச்சு. அது அப்படியே காமிக்கிறார் ஆண்டவர். அவங்க வீட்டில் தும்பாக்குழி போனது,
ரூபி கூட்டு போனது, 10 பைசா எடுத்தது, பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டில் போட்டது எல்லாம் அப்படியே காமிக்கிறாரு. அப்போ என்ன ஆண்டவரை காமிக்கிறேன், நீ அந்த ஊருக்கு போயிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்டு அவங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு இது எத்தனை மடங்கு திருப்பி கொடுத்துருட்டார். இது நடப்பது 1985, அது நடந்தது 1961. 61 நடந்ததை 85 காமிக்கிறாரு. என்ன போய் திருப்பி என்ன பண்ணு கொடுத்துருன்றார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது, அது எங்கள் பாட்டி ஊர். எங்கள் பாட்டி ஊர் போயிட்டு எப்படி சொல்கிறது, எங்கள் பாட்டி அவங்களாம் செத்து போயிட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் சித்தி 2 பேர் இருக்குது அந்த ஊரில், எங்கள் சித்தி 2 பேர் இருக்காங்க. நான் போகும்போது கரெக்டாக சொல்லிட்டார்ல, இதுக்காக ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போயிட்டு கவனிங்க, கையில் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு எவ்வளோ 100 50 எடுத்துக்கிட்டு போனேன். அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. நேராக போனேன். அப்போ பார்த்து, ஹே தேவதனமாக வந்திருக்கான், வா தேவதனமா வா 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 அப்படி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என்னப்பா வந்திருக்கான்னு கேட்டேன். உங்களை பார்க்க வந்து என்ன பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அவன் இந்த காசை கொடுத்தேன். இந்த காசு என்ன காசு தரேன், என்ன இல்லை இது வச்சுருங்க அப்படின்னு. என்னப்பா சொல்ல அப்படின்னா, அந்த தூம்பாக்குழியில் நானும் ரூபி 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது திருடிட்டேன். நான் 10 பைசா திருடிட்டேன். அது ஆண்டவர் சொன்னார் திருப்பி தரேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இதுதான் ரட்சிப்பாப்பா, இதுதான் இயேசுவா. இப்போ நம்ம பார்த்து நம்ம என்ன தெரியுமா, நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது, நான் எப்படி போய் இதெல்லாம் சொல்லு, ஐயோ அது போய் அவங்ககிட்ட ஊர்லாம் பரப்பிடுவாங்க. ஊரறிய ரட்சித்துக்கிறாரு, ஊரறிய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. கவனிங்க, நம்ம பாவம் யாருக்கு நம்ம தேவ தூதருக்கு முன்பாக பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அப்போ தேவதுக்கு முன்பாக சொல்லும் போது அவரோடு இருக்கிற தேவர்களும் சரி, தள்ளப்பட்ட தேவருக்கு முன்பதாக உங்கள் பாவத்தை மன்னிச்சுக்கிறார். அதனால தான் சாத்தான் நெருங்காமல் இருக்கிறான். அதனால தான் சாத்தான் நம்ம பாருங்கள், நான் இப்படி சொல்கிறது சொல்ல வச்சுக்கோ. நீ அநியாயத்தில் ரட்சிக்கப்படாமல் உட்காந்துருப்ப. அவன் அநியாயம் என்ன பண்ணும், அன்றைக்கி ரொம்ப தடை செய்யும். நீ இது சொல்லி உனக்கு பைபிள் வசனம் சொல்லிச்சே, ஆனால் சொல்கிற நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். எங்கே சொல்லப்படுங்க, 12:47 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 வாசிங்க. என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கு கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே. இப்போ பார்த்தீங்களா, நாம சொல்லிக்கலாம், நாம எல்லாம் அந்த மாசாங்கு எல்லாம் தாலாட்டுகள் பாடிடலாம். ஆனால் வசனம் எதுக்கு அனுப்பப்படும் அது செய்துதான் திரும்ப. அப்போது வசனத்தின்படி என்னிடத்தில் அநியாயம் காணப்படக்கூடாது. பொண்டாட்டிகிட்ட ஏமாத்திருந்தாலும், புருஷன் பாக்கெட் எடுத்திருந்தாலும், பொண்டாட்டிகிட்ட ஏமாந்திருந்தாலும் சரி, புருஷன் பாக்கெட் எடுத்திருந்தாலும் சரி, ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நாங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்தோம், விபிஎஸ்ஸாக முடிச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் காசுலாம் கொஞ்சம் கஷ்டமாச்சு. அப்போ என்கிட்ட வச்ச காசு எங்கள் வீட்டு அம்மாட்ட கொடுத்து இதெல்லாம் செட்டில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இந்த பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, அப்போ பேக்கெலாம் தூக்கி போட்டாங்க. இவங்க நான் எடுத்து வச்சுட்டு பார்த்தா அப்படி கை தொலாகி பார்த்தேன், அங்கே கொஞ்சம் காசு இருக்குது. எவ்வளோ ரூபான்னு தெரில, ஒரு 500 ரூபா இருக்குது, எத்தனை ரூபான்னு தெரில. நான் பார்த்தேன், அடையே காசு இங்கே இருக்குது, நான் வேறு இவ்வளோ காசு கொடுத்துக்கினேன், சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், திருடாதப்பா, என்ன பண்ணாத, திருடாத. வீட்டுக்கு போனேன். எப்போ அதில் காசு இருந்தது, காசு எடுத்தேன், வச்சுருக்கேன், வச்சு அது எப்படி எடுக்கலாம்? அவன் எடுத்துட்டேன், நீ தானே சுத்தம் பண்ண சொன்ன, இல்லை அதை எடுத்து திருப்பி கொடுத்தேன்ல, காலையில் தான் எடுத்தேன், காலையில் எடுத்து சர்ச்சு கூட திருப்பி கொடுத்துட்டேன். பொண்டாட்டிட்டு எடுத்தாலும் சிலெல்லாம் பொண்டாட்டி தெரியாமல் நகையை எடுத்து, எவ்வளோ பேர் இங்கே பொண்டாட்டி நகையை தெரியாமல் எடுத்து வச்சு அடகு வச்சு அது முங்கி போனலாம் இருக்குது. ஆமாம், அப்படிப்பட்டலாம் இருப்போம். நீங்கள் உட்காந்துருக்கலாம், உடனே போய் அம்மா நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், மன்னிச்சிரு, எனக்கு மன்னிப்பு கேட்கணும். புருஷன் தெரியாமல் சில புருஷன் மேலே பாக்கெட் அப்படி தூக்கி போட்டுருவார். போட்ட பார்த்து சில எடுப்பாங்க, 100 எடுப்பாங்க, 200 எடுப்பாங்க, 500 எடுப்பாங்க, 1000 கூட எடுப்பாங்க, 2000 எடுப்பாங்க. ஆனால் சேர்த்து வைப்பாங்க, நல்ல வேஸ்ட்டே பண்ணணும், சேர்த்து வைப்பாங்க. அப்படி எடுத்து தான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த அன்னைக்கு கழட்டி போகும்போது இவ்வளோ எடுத்தங்க, இன்றைக்கி இவ்வளோ எடுத்தங்க, இந்தங்களை பத்திரமா வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லணும். அநியாயம் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இந்நீதி செய்யட்டும்,
அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கவனிங்க, அப்படின்றால் பலன் யாரோட வருது? இயேசு வருது. அந்த பலன் வரும்போது இயேசு என்ன பலனை கொண்டு அந்த பலனை கொண்டு வருவதற்கு தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் அநியாயம் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிட்டு ஏமாத்துறது, சொத்து பத்திரத்தை ஏமாற்றி வச்சது. நம்ம வீட்டு சில இருப்பாங்க, சொத்து பத்திரம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டோம். ஆமாம், கொடுத்த இப்போ தர முடியாது, என்ன பண்ணப்போ? தாத்தா அப்போ சொன்னாராம, தாத்தா அப்பவே சொன்னாராம, எனக்கு இல்லை பங்குன்னு சொன்னாராம. தாத்தாலாம் ஒன்று சொல்லலை, இவன் சொல்லுவான். இப்போ தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, எனக்கு சொத்து பத்திரமாச்சு. கவனிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு உண்மையாகவே வர வேண்டிய பணம் வராவிட்டாலும், அவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பணம், நீங்கள் அவன் பணம் கொடுத்து பணம் தராவிட்டாலும், இப்போ அவங்க கொடுத்துக்க பணத்தை திருப்பி கொடுப்பதாங்க நியாயம், அநியாயமாக இருக்கக்கூடாது. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், யாரிடத்திலாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன், என்ன பண்ணுறேன், எப்படி கொடுக்குறேன்? நாலத்தனையா. அப்போது 4 மடங்கு திருப்பி தரணும். ஏற்கனவே பாதி போச்சுது, ஏற்கனவே பாதி போயிடுச்சுது, இப்போ இங்கே 4 போச்சு. இப்போ எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும் சொல்லிப்பா, எவ்வளோ இருக்கும்? அவன் எல்லாட்டும் வாங்கியிருப்பானே, அவன் தான் அவன் திறமைப்படுத்தி எல்லாம். அப்போ கவனிக்கு, இப்போ எவ்வளோ இருக்கும்? வாழ்க்கையில் கஷ்டப்படணும். வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுவான்? எதுக்கான எப்படி கவனம்? சொகுசு வாழ்க்கையை விட்டு விட்டு அற்ப வாழ்க்கைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்குதுங்க. அப்போது கர்த்தர் ரட்சிப்பை அருள்வார் என்றால் நான் சொகுசு வாழ்க்கை விரும்ப மாட்டேன். கர்த்தர் அனுமதிக்கிறது அற்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். அதுதான் ரட்சிப்பை வெளிப்படுத்தும். இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம அதாவது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த சொகுசு வாழ்க்கை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறோமே, அந்த பொய் வாழ்க்கை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறோமே, அந்த மன்னிக்காத வாழ்க்கை விட்டு வெளியே மாட்டேங்க, அந்த வணங்கா கழுத்தை விட்டு வெளியே வரமாட்டேங்காம, அந்த கடிநிலத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்றமே. ஏன் வரல? அங்கே எனக்கு ஒரு சொகுசு இருக்குது. அங்கே எனக்கு ஒரு கவனிங்க, கர்த்தர் சொகுசு விரும்பலை, கர்த்தர் சொகுசு விரும்பலை. கர்த்தர் விரும்புவது அநியாயமற்ற வாழ்க்கை. கர்த்தர் விரும்புவது ஏழைக்கு இறங்குவது. கர்த்தர் விரும்பு ஏழைக்கு நீ கொடுப்பது, ஏழைக்கு கொடுப்பது. ஐயோ, நானே 100 ரூபா வச்சுக்க, 10 ரூபா இல்லாமல் அவன் ஏழைப்பா. நீ 100 ரூபா வச்சுருந்த, 10 ரூபா வச்சுருக்க காட்டி நீ பணக்காரன். நான் 1000 ரூபா வச்சுருக்கேன், 100 ரூபா வச்சுருக்கேன், நான் பணக்காரன். உண்மையா? உண்மையா? நீங்கள் பணக்காரன் என்ன நினைக்கிறீங்க? பணக்காரன் வீடு ஃபுல்லாக பணம், அது பணக்காரன் இல்லை. இப்போ ஒருத்தர் 1000 ரூபா வச்சுருக்கான், உன்னை 10,000 ரூபா நீ பணக்காரன். ஒருத்தர் 1 லட்ச ரூபா வச்சு 10 லட்சம் நீ பணக்காரன். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அவன் சாப்பிட முடியுது, ஒரு வேளை தான் சாப்பிட முடியுது. நீ 3 வேளை திருப்தி சாப்பிட்றிய, நீ பெரிய செல்வந்த. இப்படி என்னைக்கு யோசித்து பார்த்துருக்கோமா? இப்படி என்னைக்கு யோசித்து பார்த்துருக்கோமா? யோசித்து பார்க்க மாட்டோம். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்மளே பார்ப்போம், பக்கத்து வீட்டு பார்ப்போம். 3 வேளையும் 3 வேளையும் வாசனை அடிக்குது. 3 வேளையும் காலையில் மீன் வாசனை அடிச்சு, மத்தியானம் இறா வாசனை அடிக்குது, ராத்திரி நண்டு வாசனை அடிக்குது, ராத்திரி நண்டு வாசனை அடிக்குது. இப்படி தானே பார்க்குறோம். இப்படியா பார்ப்பாங்க? எப்படி வசனத்தை பார்க்கணும். வசனம் என்ன சொல்ல, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்ல? எனக்கு ரட்சிப்பை அருளும் தேவன். ரட்சிப்பு. அப்போ கவனிங்க, ரட்சிப்பு என்றால் இந்த எல்லா பாவ சாபம் நீங்கி என்னை மீட்டு ரட்சித்து நரகாக தப்பிவித்து அவரோடு பரம உறவு, அந்த உறவை மேம்படுத்துறது, அந்த உறவு தான், அதுதான் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த உறவு வர வேண்டும் என்றால் கவனிங்க, அவரோடு உறவு வைக்க வேண்டும் என்றால் அவர் வசனத்துப்படி எங்கிட்ட அநியாயம் காணப்படக்கூடாது. கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிற வாசித்து முடியாது, இதை வாசித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற 2ஐயும் சொல்ல முடியாது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் பாருங்க. 28ஆம் அதிகாரத்தில் அங்கே சாத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதில் 13, 14, 15, 16, 13, 14, 15 அதில் சொல்லப்பட்டு பாருங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாய பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். அழகாக சொல்லிட்டு பாட்டுங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாய பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறை அற்றிருந்தாய். சாத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அங்கே சொல்ல பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா அந்த குறை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு அநியாயம் இல்லை அவன். நான் பிறந்தது அநியாயம், நம்மெல்லாம் பிறந்தது அநியாயம்.
எப்படி பிறந்த அணியா? இதோ என் தாய் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன பண்ண? பாவத்தில் கற்பம் தரித்தான். நிறைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அடிப்படி சண்டை போட்டு தெரியுமா? இந்த புருஷன் போட்டு அடிப்படி சண்டை போட்டு தான் பையன் கற்பம் தரிச்சிருப்பான். இந்த பொம்பளை வேண்டான் இருக்கும், அவர் வேணுன்னு இருப்பார். அடிப்படி அங்கே பெரிய நிறைய சண்டை நடந்து நம்ம தெரியாது. எத்தனை 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 வேஷ்டி கிழிஞ்சது, எத்தனை சேரீ கிழிஞ்சது, எத்தனை 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 பாவாடை கிழிஞ்சது நம்ம தெரியாது. அங்கெல்லாம் பெரிய சண்டை போட்டு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சண்டை போட்டிருப்பான். அது பையனை பொண்ணாக இருக்கும், ஆம்பளை மாதிரி சண்டை போடும். ஏன்னா அங்கே அப்போ நம்ம சண்டை போட்டிருப்பாங்க. கவனிங்க, அழகா சொல்லுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாய காணப்படும் மட்டும் குறைவே கிடையாது உங்ககிட்ட. அப்போ கவனிங்க, அப்போ எப்போ குறை வந்துச்சோ அப்பயே அவன் கீழே தள்ளப்பட்டான. அப்போ குறை காணப்பட்டு கீழே வெட்டு தள்ளப்பட்டான. இப்போ நம்மளை மேலே சேர்ப்பாங்களா? நம்மளை சேர்ப்பாங்களா மேலே? அவன் வந்து நிற்க மாட்டான். அவன் நிற்க மாட்டானா? யோபுகிட்ட வந்து யோபு பற்றி என்ன சொல்கிறான் வந்து அது எல்லா எல்லாம் வந்து நிற்கிறாங்களா? தேவ பத்தெல்லாம் வந்து நிற்கிறாங்களா? சாத்தான் வந்துட்டானா? ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறான். எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே யோபு அப்படிப்பட்டவன், நீதிமான் சன்மார்க்கன், அநியாயத்து விலகிறவன், எல்லாத்துக்கும் விலகிறவன், அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லலாம். தேவனுக்கு பயந்து எல்லாவற்றும் இப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் வரான், யார்? சாத்தான் வந்து கேட்டேன், என்னப்பா எங்கே போயிடுச்சு? நான் ஊரை சுற்றி வருகிறேன், நான் உலகம் சுற்றி வருகிறேன், நான் உலகம் சுற்றி வாலி பண்ணுறான். கவனி, நான் உலகம் சுற்றி வாலிபன் சொல்கிறான். அப்போ என்னப்பா எங்கே போனேன்? நீ இந்த ஊருக்கு போனே? ஆமாம் போனேன். யார் பார்த்தேன்? எல்லாரும் பார்த்தேன். என் தாசனை யோவை பார்த்து என் யோவின் மேல் கண் வைத்தாயோ? கண் வைத்தேன் சொல்ல, அவன் கண் வைத்தேன். என்னப்பா கண் வைச்சா? அவன் சும்மா அவன் தொழுது சேவிக்கிறான், அவன் சும்மா அவன் சேவிக்கிறான். அவனை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கியா நீரு? என்ன சும்மாவா? அவனுக்கு ஒரு பிள்ளைக்கே கஷ்டப்படுற 10 பிள்ளை வச்சிருக்கிறான். அவன் சொந்தக்காரனுக்கு 25 வயசு ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, குழந்தைய பார்க்கல. இவனுக்கு 10 பிள்ளை இருக்குது. அது 7 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பசங்க. ஆம்பளை பசங்க பிள்ளை 7 பேர் முதல்ல. ஆம்பளை பசங்கள்லாம் 7 பேரும் முதல்ல. ஏன்னா அப்போல்லாம் சீர்வரிசை கொடுக்கணும். அப்போல்லாம் சீர்வரிசை கொடுக்கும். யார் தான் கொடுக்கும்? பொண்ணு வீட்டுக்காரர் தான் சீர்வரிப்பா. ஆம்பளை சீர்வரிசை கொடுக்கணும். அப்போ இவங்க சீர்வரிசை கொடுக்கணுமாச்சா? எல்லாம் முதல்ல பிறந்திருக்கிறான். அப்புறம் எத்தனை ஆடு வச்சிருக்காரு? 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, அப்புறம் கழுதை. இதெல்லாம் கணக்கு பார்த்து இப்போல்லாம் எல்லாம் டாரஸ் லாரி, டிராக்டரு, காரு. டாரஸ் லாரி அப்போ இப்போ ஆமாம் 3000 ஒட்டகம்னா 3000 டாரஸ் லாரி, 500 ஏர்மாடு, 500 டிராக்டரு, 500 கழுதைன்னா 500 மாருதி காரு, சீப்பான கார் மாருதி காரு. அப்புறம் என்னது வேறு என்ன இருக்குது? வேறு 7000 ஆடு இருந்துச்சா? 700 ஆட்டுக்கு ஒரு மில்லு போடுங்க, 700 மில்லு. இவ்வளோ பெரிய பணக்காரங்க. 3000 டாரஸ்லாம் நிறுத்த பள்ளிக்கனே பத்தாது. இவ்வளோ பெரிய பணக்காரன். சும்மா சொல்லுவான் மோசே, சும்மா சொல்லுவான், தாத்தான் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கு. அவன் வந்து அதெல்லாம் நம்ம தொழில் சேவிக்கிறான். என்னப்பா பண்ணி போனக்கு? அதெல்லாம் எடுத்துருக்கையா? சரி இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எடுத்துக்கலாம், போகலாம். அவன் போனால் பாருங்கள் நல்ல கவனிங்க. சாத்தாண்டி தந்திரத்தை பாருங்கள். ஆண்டவட்டே பெர்மிஷன் கேட்டு வருவான். நமக்கு ஆண்டவட்டே பெர்மிஷன் கேட்டு வரும். வந்து சொல்லுவேன், வந்தான். முதல்ல என்ன பண்ணான்? 3000 டாரஸ் லாரி போச்சு. நம்ம ஒரு டாடா ஏசிக்கு அழுகுறப்ப, அந்த டாடா ஏசி செகண்ட் ஹேண்ட் டாடா ஏசி. இது சொல்ல இது வாங்கினாலும் எல்லாம் இதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிறையா? இந்த வண்டிக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிற. எவ்வளோ வாங்கினேன்? 1.5 லட்ச ரூபா வாங்கினேன். இப்போ 5 லட்சம் செலவு பண்ணிட்டேன். ஆனால் அங்கே எத்தனை லாரி? 3000 லாரி, 500 ஏர்மாடு, 500 டிராக்டரு, 500 காரு, 700 மில்லு. அப்போ எவ்வளோ எல்லாம் வேலைக்காரன் பிள்ளைலாம் அங்கே வீட்டில் பிறக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரன் பாருங்கள். ஒரே நாள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. போனால் 10 பிள்ளைகளுக்கு காலி, இந்த 3000 டாரஸ்லாம் காலி, டிராக்டர் காலி, காரு காலி, 500 மில்லும் காலி. எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு வந்து இடத்துல வந்து நிற்கிறான் பாருங்கள். எங்கேப்பா போயிட்டு வந்தேன்? எல்லாம் போயிட்டு தாசன் கவனம் வைத்தேன். என்ன பண்ண? நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அவன் என்ன பண்ணான்? அவன் இன்னும் துதிக்கிறான். கவனிங்க, ரட்சிப்பு வர பாருங்க. முடிவு கொண்டு முடிக்கிற பாரு. ரட்சிப்பு கவனிங்க. அவன் இன்னும் துதிக்கிறான். ஏன்பா துதிக்கிறான் அவன்? கவனிங்க. இப்போ அதோட பாருங்க, அந்த மனைவி, நல்ல மனைவி, அது சொல்லுது, எங்க 10 பிள்ளையும் போச்சு, இவ்வளோ ஆடு மாடும் போச்சு, இவ்வளோ குதிரையும் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விடையா? ஏன் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண? எனக்கு ஆத்திரமா வருதுயா. அவன் சொல்லிட்டான் பாருங்க, இல்லை டார்லிங்,
என்ன சொல்கிறான்? எவ்வளோ 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 கண்ணியமாக பேசுகிறேன் பாருங்க. என்ன மாதிரி ஆள் நினச்சுவேன், ஏய் சாணியனை கருத்தை கொடுத்தா கருத்தை எடுத்தா கருத்தை நாம சொல்ல இப்படி மாதிரி அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். என்னப்பா அப்படி தானே சொல்லியிருப்பேன் நான். எப்படி நான் சொல்லியிருப்பேன்பா பேசுகிறேம்மா? அப்படி தான் சொல்லணும், வேறு மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி பேச சொன்னால் கண்டிப்பாக பேச மாட்டேன். எப்படி பேசியிருப்பேன்? அந்த ஃபோனை அப்படி தான் பேசியிருப்பேன். சாணியனை நீ வேறு வந்து பேசுறியா திட்டிருப்பேன். அவன் சொல்ல, இல்லைம்மா பைத்தியக்காரி போல பேசுகிறேன். கவனிங்க. அதாவது ரட்சிப்பு காக்கப்பட வேண்டும் என்றால் வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையாக. இழப்பு வரும்போது, இழப்பு அதிகமாகும் போது, இழப்பு நிறையாகும் போது வாயின் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயின் வார்த்தை ஜாக்கிரதை இல்லாமல் வாயை விட்டுட்டேன்னா போச்சு, அதெல்லாம் போச்சு, அவ்வளோதான். அதில் பெரிய மரமாக வந்து நிற்கும். கவனிங்க. இப்போ இல்லை, அடுத்த 4 நண்பர்கள் வரானுங்க. 4 நண்பர் 7 நாள் அழுகுறான். ஐயோ யோபு இப்படி ஆகிட்டான். 7 நாள் அழுகுறான். 7ஆம் நாள் அவன் ஒன்று எடுத்துக்கிட்டான், இவன் ஒன்று எடுக்க, எலிபாஸ் ஒன்று எடுக்கிறான், தேப்பாஸ் ஒன்று எடுக்கிறான், எலிமாஸ் ஒன்று எடுக்கிறான், எலி ஒன்று எடுக்க, ஒவ்வொன்று எடுத்து அவனை வச்சு வாங்க வச்சு நம்ம இப்போ உள்ள பாச வச்சு செய்கிறது. இப்போ அவன் வச்சு செய்யறான். அவனை கவனிங்க. செய்யும்போது அவன் கம்முன்னு தான் இருக்கான். அவன் சொல்றான், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், அவரை பார்ப்பேன்னு சொல்ற விசுவாச வார்த்தை பேசுறான். அப்போ கவனிங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எலிகிற ஒரு பையன், சின்ன பையன் வந்தான். அவன் சொல்றான், நீங்களாம் பெரியவங்க பேசுவோம், அமைதியாக இருந்து பார்த்தேன், எனக்கு என்ன இருக்கு, என்கிட்ட வார்த்தை இருக்கு, எனக்கு புது திருப்தியை போல பொங்கிட்டு வருதுன்னு சொல்றான். அவன் பேசுறான். அப்போ பேசி முடிக்கல. கர்த்தர் சொல்றாரு, இவன் பைத்தியக்காரன் பதற்றப்பா, அங்கே வாப்பா. அப்படி யோபு குறித்து என்ன பண்ணார் தெரியுமா? அவனை நிறைய கேள்வி கேட்கும்போது சொன்னான். யோபு சொல்றான், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா. அப்போது அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன் நண்பர்களுக்காக வேண்டிக்கொள். கவனிங்க. ரட்சிப்பு என்ன தெரியுமா? துன்பப்படுத்தினவனுக்காக ஜெபம் பண்ணணுங்க. துன்பப்படுத்தினவன், கேவலப்படுத்தினவன் சொல்கிறான். ஒரு நண்பன் சொல்கிறான், சும்மாவா நீ இருந்த, நீ சும்மா எத்தனை பேரை காலி பண்ண, எத்தனை பசங்கக்கிட்ட பண்ண, அது மட்டும் இல்லை உன் வீட்டுக்கு விதை வந்தால் நீ சும்மா அனுப்பிச்ச அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்லுவான், அந்த யோபு சொல்லுவான் 31 என் கண்கள் மயக்கமுட்டு ஒரு கண்ணியில் என் கண்கள் இழுப்புண்டு ஒரு கண்ணி மேல் நாட்டமாக இருந்தால் என் மனைவி மேலே இன்னொருத்தர் சாய்வானாகன்னு சொல்லுவோம். ஆ ஆ ஆ 31 அதிகாரம்பா. நினைப்புல சொல்றான். எப்படியா கீழே, அப்பொழுது உன்னதங்களுக்கு தேவன் அளிக்கும் பங்கு உன்னதத்து சர்வர்கள் கொடுப்பு சுதந்திரம் எனக்கு கிடைக்குமோ? கீழே மாறுபாடாளுக்கு ஆபத்து அக்கிரமம் செய்திக்காரர்கள் அக்கிரமம் கிடைக்குமோ அல்லவா? கீழே அவன் வழிகளை பார்த்து நடையெல்லாம் இன்னுகிற அல்லவோ? கீழே நான் மாயில் நடந்தேனோ, என் கால் கபடி செய்ய தீவிரித்தது என்று சுமுத்திரையா தராசில தேவன் நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. கீழே என் நடைகளை வழியை விட்டு விலகினோம், என் கண்கள் பின்தொடர்ந்ததோ, ஏதாவது ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டு உண்டானால் அப்பொழுது என் மனம் என்னோட 7 வசனம் போடுறா. ஆமாம், உண்டானால் கீழே வாசி 8:8 அப்பொழுது நான் விதைத்த வேறொரு பயிர் புசிப்பானாக, என் பயிரில் வேறற்று போக கடவுது. அடுத்தது 9, என் மனம் யாதொரு ஸ்ரீமையை வாங்கி அயலான வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவருக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர்கள் அவள் மேல் சாய்வார்களாக. என்ன சொல்கிறான் பார்த்தீங்க? அப்போது அவ்வளோ உறுதியாக இருக்கான், அவ்வளோ உத்தமமாக இருக்கான், அவ்வளோ நேர்மையாக இருக்கான், அவ்வளோ உண்மையாக இருக்கான். இப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போது இவனே விட்டு வைக்கல சாத்தான். கவனிங்க. இப்போ ஏன் சாத்தாங்க நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னா, சாத்தாங்கிட்ட அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் குற்றங்களுக்கு நாள் வரை குறையே கிடையாது. அதனால தைரியமாக வரான். நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுன பார்த்து அவன் தூண்டி விடாம இன்னும் பேசு விடாத இன்னும் பேசு, இப்படிலாம் கள்ளத்துக்கு அடி, அதை பண்ணு இதை பண்ணு உடனே பாரு. நம்ம நினச்சிப்போம், நமக்கு எனக்கு சொல்ல என் ஆற்றுல வந்து பாருங்க, நான் கட்டைத்துக்கு அடிச்சிட்டேன். யார் மேலே அடித்தேன்? என் பொண்டாட்டி மேலே தலை உடஞ்சி போச்சு. பொண்டாட்டி அடிக்கிற கையே போதும் மாட்டேன், இருக்கிற கட்டை வச்சு அடிக்கிற பாருங்க. பொண்டாட்டி திருப்பி அடிக்கும் போது ஒருத்தர் கண்ணக்காம, இப்போ திருப்பி அடிக்க நிறைய பேர் இருக்கிற கண்ணக்காம ஒருத்தர். கவனி. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வசனத்துப்படி வாழாமல் ஏதோ மேலோட்டமாக இருக்கிறனால தாங்க
அந்த ரட்சிப்பு நிறைவேறல. ரட்சிப்புனால் கிடைக்கிற தேவனுக்கு அந்த மேன்மையான உறவில் நாம் மங்கி கிடக்கிறோம். நம்ம ரட்சிப்பு மூலமாக தேவனோடு நேர்மையான கவனிங்க. இந்த பாருங்க, யோபுட்ட கர்த்தர் பேசுகிறார், யோபுட்ட கர்த்தர் பேசுகிறார், யோபு கர்த்தர் பேசுகிறான். இப்போ நமக்கு அப்படி நடக்குதா? அப்போ ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு அருளும் போது என்ன தெரியுமா? அப்போ ரெண்டாவது, எனக்கு கர்த்தருக்குள்ள உறவு மேம்படும். அந்த உறவு என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். கர்த்தர் சொல்லுவார், இதை செய்யாத செய்யுமாறு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு என்ன சொன்னாரோ அதை இப்போ யோபு செய்தான், எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அப்போ கவனிக்க வேண்டும், நாம் அங்கே ஒருத்தர் எல்லாத்தையும் இழக்கலாம், இங்கே ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்து ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். இதுவும் ரட்சிப்பு தான், அதுவும் ரட்சிப்பு தான். இது உறவை மேம்படுத்தின வந்த மேன்மை, இது உறவை மேம்படுத்த வந்த மேன்மை. அது அவன் எல்லாவற்றிலும் அநியாயம் இருந்ததுனால அநியாயம் நிற்கிற மேன்மை. அப்போ ரெண்டு அதை ரட்சிப்பை அருள் செய்யும் போது தேவனோட உறவு மேம்படும். ரட்சிப்பை அருள் செய்யும் போது நான் அநியாயத்தை விட்டு முற்றுமா விலகுவேன். இன்னும் நிறையா இருக்குது, அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒப்புக்கொண்டு ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே எனக்கு இந்த மேன்மை கிடைக்கணும், எனக்கு இந்த மேன்மை வர வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ என்னை கர்த்தா ஒன்று நானும் நெருங்க வேண்டும், அல்லாவற்றை நீ என்னை நெருங்கி வர வேண்டும், அல்லாவற்றை என்னை தொட வேண்டும் கர்த்தாவே. அப்போ நான் இந்த நாளில் கர்த்தாவே அநியாயமற்றவனாக போகணும், அநியாயமற்றவனாக போகணும், ஏழைக்கு இறங்குவனாக போகணும். அது மட்டும் இல்லை, நீர் என்னை பாராட்டணும் கர்த்தாவே. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான்னு சொல்லுற கர்த்தாவே. என்னை பார்த்து கர்த்தாவே, ஐயா புதிய ஏற்பாடு சொல்கிற ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அவள் பந்தியிருப்பான்னு சொல்லப்பட்ட கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தா சகையை கொடுத்த போல எனக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் கூட ஆபிரகாம் மடியில் கர்த்தாவே நான் இளைப்பார், ஆபிரகாம் மடியில் கர்த்தாவே நான் இளைப்பார் சாக்கியத்தை பெறணும் கர்த்தாவே. இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம் ஜீவனோடு தேவன் ஜீவனோடு வாசம் பண்ணும் இடத்துல வாசம் பண்ணுகிறவன். அப்படி நானும் பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த சகையை பெற்றது போல நானும் பெற வேண்டும். அடுத்தபடியாக யோபு எவ்வளவு அவனுக்கு செல்வம் இருந்தது, ஒரே நாளில் சாத்தான் அழிச்சான். வாயின் வார்த்தையில் தவறான வார்த்தை வரல, ஸ்தோத்திரம் மட்டும் தான் வந்துச்சு. மறுபடியும் வரான், அவனுக்கு எக்கச்சக்கமான தொல்லை கொடுக்குறான், வியாதி கொடுக்குறான். அவனுக்கு உச்சந்தல் உள்ளங்கால் வரை பருக்களால் வியாதிக்கிறான். அப்பவும் சொல்கிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். நண்பர்கள் அதிகமாக துன்புறுத்துறாங்க, தீமையான வார்த்தை சொல்கிறாங்க, பொய் வார்த்தை சொல்கிறாங்க, பழி சொல்கிறாங்க. அப்பவும் நிதானமாக பேசுகிறான். கர்த்தர் கடைசியாக சொல்கிறார், என் தாசனாகிய யோபு பேசுறது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசலப்பா. அவன் என் தாசனா யோபு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ கவனிக்க வேண்டும், அந்த ரட்சிப்பின் அந்த உறவு என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்து மன்னித்தது போல் நான் மன்னிக்கணும். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு வேண்டிக்கொள்ளணும், சத்துக்களை நேசிக்கணும், அப்படி வேண்டிக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ யோபுக்கு எல்லாம் ரெட்டிப்பாய் கிடையாது. உங்களுக்கு ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான சந்தோஷம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான அல்லது செல்வம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் இந்த நாளில் யோபை போல மாறணுங்கத்தான் வேதம் சொல்லுது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய செயலை குறித்து கேள்விப்பட்டு யாக்கோபு 5:11 சொல்லுது. ஆகவே இந்த நாள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் என்னை ரட்சித்திருக்கிறீங்கப்பா. அப்போ நான் இன்னும் கத்தா எந்தெந்த பகுதியில் கத்தாவே நான் என்னை தாழ்மைப்படுத்தணும், எந்தெந்த பகுதியில் கத்தாவே நான் பொறுமையாக இருக்கணும், எந்தெந்த பகுதியில் சகிக்கணும், எந்தெந்த பகுதியில் கத்தாவே ஐயா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்தெந்த பகுதியில் துதித்து கொண்டே இருக்கணும், எந்தெந்த பகுதியில் வீண் வார்த்தை பேசக்கூடாது, எந்தெந்த பகுதியில் என்னை கத்தா குறித்து தப்பாக பேசும்போது ஐயா நான் கோவப்பட்டு பேசாமல், நான் பழி வாங்க துடிக்காமல் ஐயா கத்தா உம்மிடத்தில் விட்டு கொடுத்து கத்தாவே என் கண்களால் பார்ப்பேன், அந்நிய கண் என் கண்ணிலே பார்க்கும், என் கர்த்தரை தரிசிப்பேன்னு சொல்லப்பட்டு முகமாக தரிசிப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்யக்கூடிய அந்த அனுபவம் வர வேண்டும் சொன்னான். வலகரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை நான் விட்டு கொடுக்குறப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன். என்கிட்ட அநியாயமே காணப்படக்கூடாது கர்த்தாவே. மனைவி கிட்ட நான் என் மனைவிட்டு ஏதாவது ஏமாத்திருந்தா, மனைவி மறைச்சி செய்திருந்தா, புருஷனை மறைச்சி செய்திருந்தா வேண்டாம், அதெல்லாம் எடுத்து போடுகிறப்பா, அதெல்லாம் எடுத்து போடுறேன் கர்த்தாவே. அப்போ சொந்த பந்தத்தை எதாவது மறைச்சிருந்தா அதில் நான் மன்னிச்சிருக்கதா, அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் அதை போய் சரி பண்ணிக்கிறேன், ஒப்புரவு வாய்க்கிறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேப்பா, நாளத்தை நான் கொடுக்குறேன் ஐயா கத்தாவே, திருப்பி கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துறேன் கத்தாவே, என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, இவனும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான், நீங்கள் நானும் இப்படிப்பட்ட அந்த பரலோக சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்.
உங்களை குறித்து என்ன சொல்லப்படும் கேட்கணும், அந்த அனுபவத்துக்கு வளரணும். அதுதான் கர்த்தர் ரட்சித்து, அதான் ரட்சிப்பு அருள் செய்கிறார். ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த கிருபை எனக்கு வேணும் சொல்லி வல்லகரத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரை என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. இந்த ரட்சிப்பை அருள் செய்த இந்த மகிமை நான் பார்க்கணும், கேட்கணும் கர்த்தாவே. என்னை விட்டு கொடுக்குறப்பா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். ஆற்றங்கரை மரமாக நான் ஆற்றங்கரை அயராமல் கனி கொடுப்பேன், அயராமல் கனி கொடுப்பேன். நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வல்லம் பக்கத்தில் இருப்பதனா, என் வல்ல பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே இயேசையா. ஆண்டவரே, நான் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுட்டேன், மீட்பு ரட்சிப்பை பெற்றுட்டேன், பாதுகாப்பு ரட்சிப்பை பெற்றுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கர்த்தாவே, அப்பா உம்மோடு மேன்மையான உறவாடுகிற அந்த அனுபவத்தை பெறணும். அது மட்டுமில்லை கர்த்தாவே, என்னிடத்தில் அநியாயம் காணப்படக்கூடாது கர்த்தாவே, அநியாயமில்லாத ரட்சிப்பு கர்த்தாவே. அது மட்டுமில்லை கர்த்தாவே, சோத்திர சாத்தான் எவ்வளவு சோதித்தாலும், சாத்தான் எவ்வளவு எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையில் ஐயா கர்த்தா ஜாக்கிரதையாக இருந்து நான் உம்மை துதிப்பது தவிர நான் தூசிக்கவே கூடாது கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிப்பது தவிர நான் வேறு வார்த்தை பேசக்கூடாது கர்த்தாவே. நண்பர்கள் அப்போ பல தீமையான மொழியை சொன்னாலும் கர்த்தாவே, அவர்களையும் மன்னிக்கவும், அவர்கள் மத்தியில் நிதானமாய் பேசவும் கர்த்தாவே. மனைவி கர்த்தாவே அப்போ கோபமாய் பேசினாலும் அங்கேயும் நிதானமாய் பேசவும். அப்படிப்பட்ட உறவை நான் மேம்படுத்தணும், அப்படிப்பட்ட தேவனுடைய உறவை மேம்படுத்தணும், தெய்வ குணாதிசத்தை வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்ட ரட்சிப்பு எனக்கு அருளிச்சேங்கப்பா, இப்படிப்பட்ட ரட்சிப்பு எனக்கு அருளிச்சேங்கப்பா. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே. இந்த அனுபவத்துக்கு நான் வர வேண்டும் விரும்பினா அப்படியே வலகரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. என் மீது இந்த கிருபை ஊற்றுங்க, என் மீது அபிஷேகமாய் கிருபை ஊற்றுங்க, எனது ரட்சிப்பாய் கிருபை ஊற்றுங்க. நான் வளரட்டும், நான் மேன்மையடையட்டும், நான் இன்னும் கர்த்தாவே இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்தில் வருவதற்கு என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் கர்த்தாவே உணர்த்தினதும் எனக்கு வெளிப்படுத்தி நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு முடிஞ்சளவுக்கு தான் எனக்கு என்னால் சொல்ல முடிஞ்சளவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்போ நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினேன் விளைச்சல் கர்த்தரப்பா. இங்கே இருக்க அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு தாவே ஐயா பரலோகத்தில்
ஜீவ விருட்சத்திற்கு கனியை புசிப்பதற்கு உருவாகணும். ஐயா இங்கே அத்தனை சகோதர சகோதர கத்தாவே ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள உருவாகணும். இங்கே அத்தனை சகோதர சகோதரி பிள்ளைகள் எல்லாம் கத்தாவே நித்திய ஜீவனில் பங்குதாரராய் மாறணும். இந்த உலகத்தில் கத்தா ஹல்லேலூயா. அப்பா சோத்திர சோத்திரப்பா யோபை போல சாட்சி பகரணும் கத்தாவே. இந்த உலகத்தில் கத்தாவே ஹல்லேலூயா. அவன் கத்தாவே சோத்திர இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனு ஆபிரகாமின் குமாரனாக இருக்குன்னு கத்தாவே. நீங்கள் பாராட்டுறது போல உம்முடைய பாராட்ட நானும் பெறணும், என் குடும்பம் பெறணும், நான் ரட்சிக்கப்படணும், என் குடும்பமே ரட்சிக்கப்படணும் கத்தாவே. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த மேன்மையை நானும் பெற்றுக்கொள்ளணும் கத்தாவே. அப்படி தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு வாலிபருக்கு அந்த கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரும் நாட்களை எங்களை தொடர்ந்து பேசுவீராக, கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்